கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் லைக்கும் வந்துட்டு எனக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஏன்னா வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மீனாட்சியும் ஆனந்தும் ஒன்றா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதை பார்த்ததும் அபிராமிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்படியே ரியா வந்துட்டு முறைச்சமானைக்கு நின்று கார்த்தி சவால் விட்டாங்களே அதை வந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க. அம்மா கண்டிப்பாக அண்ணியும் அண்ணனும் உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்கம்மா. நாங்கள் எல்லாருமே ஒன்றா உங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு நினச்சி கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதை யோசித்து பார்த்துட்டு அட பாவி சொன்னதை வந்துட்டு சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேடா அப்படின்னு சொல்ல கார்த்தி தீபா வந்துட்டு பயங்கர சந்தோஷமாகறாங்க. ஒருத்தவங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்போ கார்த்தியோட லுக்கை பார்க்கணுமே ரியாவை பார்த்து. நீலாம் ஒரு ஆள் 5 வயசாத்த ஆள் உனக்கு ஊத்துறண்டி பால் அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு முறைச்சி பார்த்துட்டு இருக்க. ரியா வந்துட்டு நம்ம நினச்சது எதுவுமே நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு சொன்னேன் பார்த்தியா எப்படி சொதப்பிட்டு நிற்கிற பாரு அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த திக்கை எனக்கு இப்போதான்ப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா ஐஸ்வர்யா ஆறுனேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்து கார்த்தியும் தீபா வந்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அபிராமிக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. கார்த்தியை பார்த்து நீ சொன்னதை சொன்ன மாதிரியே செஞ்சுட்டப்பா, எனக்கு வந்துட்டு இப்போ மனசு திருப்தி அடைஞ்சிடுச்சு. நான் இல்லாத காலத்தில் இந்த குடும்பத்தை நீ வந்துட்டு கடைசி வரைக்கும் ஒற்றுமையாக பார்த்துப்ப, உனக்கு ஏற்ற மனைவி தான் வந்துட்டு தீபா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக 2 பேரையும் வந்துட்டு கொஞ்சாத குறை தான் அப்படியே வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பாட்டிக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாச்சியா நல்லபடியாக உன்னுடைய திருமண நாள் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் இன்றைக்கு மாதிரியே இன்னும் பல வந்துட்டு திருமண நாள்களை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. நீங்களும் என் கூட இருந்தால் அதை விட எனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாருமே பயங்கரமாக பேசி ஹாப்பி ஆகுறாங்க. அடுத்து அங்கே சீன் கட் பண்ணி ரியா வந்துட்டு கோவமாக விறுவிறுன்னு கிளம்ப ஆனந்துக்கு இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விடக்கூடாது, ஏன் மண்டையிலே நீ மிளகா அரைக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரத்தோட அப்படியே கடகடா நீ இறங்கி வர்றாரு. ஏ ரியா நில்லு அப்படின்னு சொல்ல ரியா வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. அது என்ன நொன்னான்னு சொல்லிட்டு கன்னத்தில் பலார்னு அடிய விடுறாங்க. ஏய் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, என்னதுக்கு தேவலாமல் அடிக்கிற அப்படின்னு சொல்ல இந்த அறையை பார்த்ததும் பின்னாடி ஐஸ்வர்யா நிற்கிறாங்க. சைடில் வந்துட்டு அம்மு என்ற ரம்யா நிற்கிறாங்க. இதே அடியை கூடி சீக்கிரம் பின்னாடி நிற்கிற இந்த 2 சகுனிகளும் வாங்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்க. ஆனந்து சொல்கிறாங்க உன்னை கொல்லாமல் விட்டேனேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு, எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படியெல்லாம் பண்ணியிருப்பேன், என்னை ஏமாத்திட்டேல நீ அப்படின்னு சொல்ல தேவையில்லாமல் என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க நீ வந்துட்டு என்ன கலட்டி விட்டு அந்த மீனாட்சி கூட சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கினேல அதுக்கு நான் தான் ஒன்று அடிக்கணும் அப்படின்னு சொல்ல என்ன அடிப்பியா, நீ பண்ண தப்பெல்லாம் மறைச்சிட்டு இப்போ ஏன் மேலே பழி போட்டுட்டு இருக்கியா, நீயும் மதுவும் பேசின வீடியோ வந்துட்டு கார்த்தி என்கிட்ட காமிச்சிட்டான், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஐயோ போச்சு நம்மளை என்ன மாட்டி விட்டுருவாளா இவ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரியா சொல்கிறாங்க அப்படியே இல்லை அதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க. அடுத்து வந்துட்டு ஆனந்து சொல்கிறாங்க அப்போ பணத்துக்காண்டி தான் என் கூட ஒட்டிட்டு அலைஞ்சிருக்க, உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு உன்னை பற்றி சொன்னப்போ கூட நான் நம்பவே இல்லை, ரியா அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் முழுசாக நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் என் நம்பிக்கையை நீ கெடுத்துட்டேல, என் மேலே உண்மையாக பாசம் அன்பு வச்சுருந்தேன், மீனாட்சியை நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்திட்டேன், அவன் மனசை நான் நோகடிச்சிட்டேன், நான் எல்லாம் வந்துட்டு ஒன்னால தான், முக்கியமாக என் குடும்பத்தை பிரித்து என் அண்ணன் தம்பிகளை என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தேல, உன்னை உசுரோட விடக்கூடாது, இந்த இடத்துல உன்னை கொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு ரியா கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. எனக்கு தெரிஞ்சு கன் எடுத்து கார்த்தி இல்லைன்னா மீனாட்சியை போட்டு தள்ளிடுமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அந்த ரியா. ஏன்னா ரியா வந்துட்டு மொழியே சரி கிடையாது, யாரையாவது கொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டே இருக்கு. அதுக்கும் மேலே ஆனந்த் சொன்னதெல்லாம் பார்த்தா இனிமேல் கார்த்தி வந்துட்டு ரம்யாவோட ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஃபீல் பண்ணும்போது கூட நம்ம கம்பெனியில் உன்னை லேபராக வேலை பார்க்க வச்சிட்டேன், அதுக்கு மேலே இந்த ரம்யா கம்பெனியில் வேலை பார்க்க வச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு கார்த்தி அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. அப்போ இதுக்கடுத்து கார்த்தி வேலைக்கு போக மாட்டார், இந்த மாதிரி இருந்தால் பயங்கர சந்தோஷம் தான் அப்படி. ஏன்னா இனிமேல் சவால் அது இதுன்னு எதுவுமே தேவை கிடையாதுல்ல, ஃபேமிலியே வந்துட்டு ஒன்றாயிடுச்சு. அடுத்து ரம்யாவோட ஆட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணி